கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு காரியத்தை பற்றி பார்த்துட்டு வர்றோம். அது என்னது? சர்வாயுத வர்க்கம். ஹல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல வந்து நம்மளை சுற்றி நமக்கு தெரியாமல் என்ன நடந்துகிறது? போராட்டம் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி. ஆனால் சாதாரண ஆளுலாம் அப்பயே என்ன செஞ்சிருவாங்க? விழுந்து வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு செட்டில் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறோம்? நம்ம எந்த விதத்திலையும் வந்து சேத முறாதபடிக்கு நம்ம வந்து என்ன செய்யறோம்? இந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. போராட்டமோ எதுவும் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? நம்ம வாழ்க்கையில கூட என்ன செய்ய முடியாது? ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்போம். ஒரு பாருங்க, நம்ம வந்து ஏதோ ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா பரீட்சை அப்படின்னா என்ன செய்வோம்? நன்றாக படித்து எழுதுவோம். கிளாஸ்க்கு வந்துட்டே இருப்போம். ஆனால் எக்ஸாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? எல்லாரும் நல்லா படித்து அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும், அவளை விட முந்தி எடுக்கணும், அவனை விட முந்தி எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? போட்டி போட்டு நம்ம வந்து படிப்போம். ஹல்லேலூயா. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ வந்து பிரச்சனைகள் வந்து வந்தாலும் அது எல்லாவற்றையும் வந்து மேற்கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே வசனம் சொல்லுது. அப்ப நீங்க பைபிளை வாசிக்கிற பொழுது, நீங்க பல காரியங்களை, செய்திகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சாத்தானுடைய சோதனைகள் இப்படிதான் இருக்கும். அவன் இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுவான். இதுல இருந்து நம்ம இப்படிலாம் சொல்லி நம்ம வந்து தப்பிக்க முடியும், இப்படிதான் வந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி ரசிக்கிறோம். நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தோம். அதுல வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ளணும்னு பார்த்தோம். நம்மளுடைய சர்வாயுத வர்க்கம் அல்ல, தேவன் கொடுத்த சர்வாயுத வர்க்கம். அதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல வந்து சத்தியம் எனும் கட்சி அது பார்த்துட்டோம். ரெண்டாவது நீதி எனும் மார்க்கவசம் பார்த்துட்டோம். மூன்றாவது இன்றைக்கு வந்து சமாதானத்திற்கு பாதரட்சை பத்தி பார்க்க போறோம். பாதரட்சை, காலணி, செருப்பு என்னது நமக்கு முக்கியமானது. ஹல்லேலூயா. அதுவும் போர் புரிகிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா போர் நம்ம வந்து போர் முனையில் இருக்கிறவங்க எல்லாம் போர் செய்யும் பொழுது அவங்க கால்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, அவங்க வந்து எங்க போர் செய்யும்போது நம்ம எங்க போவாங்க, எவ்வளவு நாள் நடப்பாங்க, எந்த காட்டுக்குள்ள போவாங்க, எந்த மலைக்குள்ள போவாங்க, எப்படி இருப்பாங்க நினைச்சது அவங்களுக்கு முதல்ல தெரியவே தெரியாது. அதனால எப்பொழுதும் பாதரட்சி வந்து அவங்க வந்து நல்லதா போட்டுக்குவாங்க. ஏனென்றால் கால் வந்து பழுதுபட்டாலோ, கால் வந்து என்னாச்சு, ஒரு அதாவது தாக்கப்பட்டு நம்ம கால் வந்து பாதரட்சி சரியில்லாம கால் எதுவும் காயங்களையும் பட்டுருச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்ம உயிரை கூட காப்பாற்ற முடியாது எதிரிடம் இருந்து, இல்லையா? ஏன்னா கால் தான் நமக்கு வேகமா போறதுக்கோ, அங்க போறதுக்கோ, தப்பித்துக் கொள்வதற்கோ மிகவும் உதவுகிறதாக இருக்கிறது, இல்லையா? சரி, அதனால இன்றைக்கு வந்து நம்ம பாதரட்சை, காலணி பத்தி நம்ம படிக்க போறோம். இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 14 to 15 வசனங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். சமாதானம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நீங்க எல்லாம் மனப்பாடம் நினைச்சுக்கோங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கான ஆயத்தம். அப்ப இங்க வந்து சுவிசேஷம் வந்து என்ன சுவிசேஷம்னா சமாதானத்தின் சுவிசேஷம். அது வேற ஒரு சுவிசேஷம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் தான். அது சமாதானத்தை கொடுக்கிறதுனால இருக்க என்ன சொல்லிருக்காங்க? சமாதானத்தின் சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? சுவிசேஷத்திற்கு நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமா இருக்கக்கூடிய ஒரு பாதரட்சை. நமக்கு ஒரு பாதரட்சை தேவையா இருக்கிறது, நம்ம பாதுகாத்துக் கொள்ள. அது எது ரொம்ப சூட்டபிளா இருக்கணும் ஆண்டு சொல்றாருன்னா சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கான ஆயத்தம். ஹல்லேலூயா. எனவே நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ நம்முடைய சமாதானத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்ம சுவிசேஷம்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், நமக்காக உலகத்துக்கு வந்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், பிரச்சனைகளுக்காக மரித்தார், வியாதிகளுக்காக மரித்தார், நம்முடைய சாபத்திற்காக கூட மரித்தார், நம்ம எல்லா தோல்விகளுக்காக கூட அவர் மரித்து நம்மளுக்கு வெற்றியை கொடுக்க முடியும் என்று சொல்கிறதானதான் என்னது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. அதான் என்னது நம்ம வந்து மற்றவருக்கு சொல்றோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளு, அப்பொழுது உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளு, அப்பொழுது நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். அவர் ஏற்றுக்கொள்ளு, உனக்கு சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உனக்கு பிரச்சனைகளா போராட்டங்களா கர்த்தர் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளு, அப்பொழுது அதெல்லாம் கிடைக்கும் சொல்றோம். இதுதான் என்னது? ஒரு சுவிசேஷம். இந்த சுவிசேஷமானது சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமேனே? ஆமேன். இந்த சுவிசேஷத்தை அறிந்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு சமாதானமா இருப்பாங்க. நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில்
வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அது யார் வார்த்தைப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருந்தாலும், ஒரு அவிசுவாசி சுமந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் வருகிற பொழுது கர்த்தர் ரெஸ்ட், இளைப்பாறுதலை கொடுக்கிறார். விசுவாசி கூட என்ன செய்வாங்க, சில வேளையில கர்த்தர்கிட்ட சொல்லாம அவங்களே சுமந்து கொண்டே இருப்பாங்க. அவங்களும் வந்து கர்த்தரிடத்துல நம்ம பாரத்தை சொல்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்றார், அவங்களுக்கு இளைப்பாறுதலை, ரெஸ்ட்டை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் வந்து நமக்கு வந்து சாத்தான் வந்து எந்த விதமான காரியத்தில் நம்ம தாக்குகிற பொழுது நம்ம வந்து அதனால அலக்கழிக்கப்பட்டு அப்படி இப்படி நான் ஓடி ஆடி எல்லாம் இல்லாம நம்ம வந்து ரெஸ்ட்ல இருக்கணும். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், அவர் கொடுப்பார், அவர் என்னோட இடைப்படுவார், வேலையில எல்லாவற்றையும் சரியாக செய்ய உதவி செய்வார். என்ன கவலையோ அதை என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன செய்யறார், உங்களுடைய பாரங்களாம் என் மீது வைத்து விடுங்க சொன்னார் இல்லையா. அதே மாதிரி நம்ம செய்யறதா வந்து சமாதானத்திற்குரிய சுவிசேஷம். இதற்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியதுதான் வந்து பாதரட்சி. ஹல்லேலூயா. இதை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போயிடும். யோவான் எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனா என்ன சொல்றது, சமாதானத்தை வச்சு போறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுல சமாதானத்துக்கு அவர் டெஃபினிஷன் கொடுக்கிறார். உலகத்துல எத்தனை பேரு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சில கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய சமாதானத்துக்காக சிகரெட் குடிக்கிறது, மது அருந்துவது, போதைப் பொருள் கடுமையாவது மற்றும் பல விதமான காரியங்கள்லாம் என்னது கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து பர்பம் மற்ற கல்யாண கூட்டங்களுக்குலாம் போறாங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரம் வந்து அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், சமாதானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அது நிரந்தரமாக இருக்கிறது இல்ல. அந்த சிகரெட் குடிக்கிற வரைக்கும் அந்த இன்பம் இருக்கும், குடிக்கிற வரைக்கும் அந்த இன்பம் இருக்கும். போதையெல்லாம் தெளிச்சுட்டா என்ன செய்யும், இன்னும் அந்த காசெல்லாம் செலவழிச்சுட்டாமே, அவன் ஏமாத்திட்டானே இவன் ஏமாத்திட்டானே என்ன செய்யும், இன்னும் என்ன ஆயிரும், அவன் கவலை தான் மிஞ்சும். அதனால அந்த சமாதானம் இல்லை, இருக்காது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உலகம் சில வேளையில சமாதானத்தை கொடுக்கலாம், ஆனா அது நிரந்தர சமாதானம் அல்ல. நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. என்னோடது எப்படி இருக்கும், அதை விட மாறுபட்டதாக நிரந்தரமானதாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கொடுக்கிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா என்று ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப அந்த சீசர்களோடு இருந்தாரு. அப்ப அவங்க கிட்ட வந்து சொல்றாருன்னா, அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் படி சொல்றாரு, இப்போ உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவர் வந்து நினைக்கிறார், நம்ம போனதுக்கு அப்புறம் சீஷர்கள் என்ன ஆயிடுவாங்க, எப்படி போறாங்க தெரியாதனால நீங்க எப்பொழுதுமே கவலைப்படாம என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு வசனத்துல நீங்க எடுத்து பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் கொடுக்கிறோம். ஆமென். இப்ப நம்ம வாசித்தோம். அப்ப இது வந்து எப்படி இருக்குன்னா, சமாதானத்திற்கு இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் பீஸ் அப்படின்னா ஆயத்தமா இருக்கிறது. எதுக்கு, சமாதானத்தை சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆயத்தமா இருக்குது, ஆயத்தமா இருக்கணும். அதுதான் நமக்கு என்ன இருக்கு, அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆயுதமாக நமக்கு இருக்கு, நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. நம்ம வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் என்ன செய்யுங்க, மற்ற சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் போய் மற்றவர்களை சீசராக்கி பிதா குமார பரிசுத்த நாமத்தினால அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க மட்டும் அறிந்த சுவிசேஷத்தை நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க, என்ன சொல்றீங்க, மற்றவர்களுக்கும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு ஆயுதமாக இருக்கிறது, அது ஒரு நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அப்புறம் நீங்க இன்னொரு வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு பாதுகாப்பா இருக்குது. ஏன், அவங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால, சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால அவங்க என்ன வச்சிருக்காங்க, காலணிகள் போட்டிருக்காங்க. நீங்களும் அந்த காலணிகளை போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. எப்பொழுதும் சமாதானத்தினுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க தயாரா இருக்கணும். அப்படின்னா அவங்க ஏதாவது கவலையா இருக்கும் போது நம்ம வந்து ஸ்டடியா இருக்கணும். செகண்ட் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு வந்து சொல்வதற்கு நம்ம தயாரா இருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா அவங்க என்ன பிரச்சனை இருந்தா நமக்கு என்ன, கவலைப்பட்டா நமக்கு என்ன அப்படி சொல்லி சிரிச்சுட்டு மற்றவங்ககிட்ட அவங்க பகிர்ந்த இடத்துல மற்றவங்ககிட்ட சொல்லி சிரிக்கிறதுக்காக அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக என்ன சொல்லணும், அவங்களுக்கு நம்ம சொல்லணும், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்க கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி நிறைய நேரம்
நேரங்களில் நமக்கு நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும். அப்படி செய்கிறவர்களுடைய பாதங்கள் மிகவும் அழகானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய பாதரட்சியாக நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம், அதாவது சமாதானத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன? சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னா, நம்ம மனதை வந்து கவலைப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம நம்ம வந்து இருக்கணும்னு ஆண்டவர் வந்து விரும்புகிறார். அதான் வந்து யோவான் 14:20 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. அப்ப கலங்கி பயப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, கடன் தொழில் இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? கலக்கமா இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன சொல்லணும், சுவிசேஷம் தேவைப்படுகிறது. சமாதானம் அவர்களுக்கு என்ன செய்யுது, தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 4:6 எடுத்துக்கோமா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப இதெல்லாம் ஆண்டவர் இதுலயும் வந்து அவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன சொல்லணும், நீங்க ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்துடன் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது என்ன செய்யுமா, எல்லா புத்திக்கும் மேலான அப்படின்னா நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத, நம்மளால வந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி நம்மளுடைய புத்திக்கு எட்டாத அளவுக்கு ஒரு சமாதானத்தை வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வந்து அப்படி சொல்றாரு. ஏன்னா சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை வந்து சாத்தானால ஒன்றும் செய்ய முடியாது. அவனை என்ன செய்யணும், அவன் முயற்சி பண்ணினாலும் அவனால வந்து என்ன செய்யுது, முயற்சி பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. அதனால வந்து அதாவது ரெஸ்டா ஆண்டவர் மேல பாரத்தை வைத்து விட்டு அமைதியா இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. உதாரணத்துக்கு பாருங்க, உங்க நண்பர்களும் யாரோ வந்து உங்க மேல கோவங்களை வந்து கடுப்பேற்று நினைச்சிட்டு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க பட்டு பட்டு பட்டுன்னு பேசி 2 பேரும் சண்டை படி அவங்களுக்கு எதிராளிக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கா, நம்ம எப்படி உங்களை ஆத்திரம் மாட்டிட்டோம், கோவம் முட்டிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, மனசு போட்டு சந்தோஷப்பட்டு திருப்பி திருப்பி ஏதாவது செய்வாங்க இல்லையா. அதே நேரத்தில் அவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்காம கவனிக்காம நீங்க அமைதியா நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும், மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவர் என்னடா என்ன சொன்னாலும் இவங்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன இது பண்ணாலும் என்ன செய்ய முடியல, இவன் சந்தோஷமா சமாதானம் இருக்கிறத கெடுக்க முடியல, என்னதான் அவளால் இவளை கோவப்பட வைக்க முடியல, இவனை கோவப்பட வைக்க முடியல, என்ன செய்வாங்க நினைப்பாங்களா. அது மாதிரி சாத்தானும் அவனுக்கு வந்து அவன் எப்பயுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பான். அவனுக்கு வந்து இளைப்பாறுதலே இல்லை. அவனுக்கு வந்து அங்கேயும் ஓடிக்கிட்டு இது பண்ணிட்டு அவன் இளைப்பாறு இல்லாமல் இருக்கிறான். அதனால அவனுக்கு இளைப்பாறுகிற கிறிஸ்தவர்களை கண்டு என்ன செய்ய முடியாது, அவனால ஒன்றும் வந்து பண்ண முடியாது. அல்லேலூயா. பாருங்க, மத்தேயுல எடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 வாசித்தீங்கன்னா சாத்தா வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43வது வசனம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது பரந்த இடங்களில் அலைந்து தேடியும் கண்டடையாமல் அலைந்து இளைப்பாறல் தேடியும் கண்டடையாமல் என்ன செய்யுது, அது அங்கே இங்கே சுத்துதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு கிறிஸ்தவங்களுக்கு என்ன தேவையா இருக்குது, இளைப்பாறுதல் தேவையா இருக்குது. எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர் மேல வைத்து விட்டு எப்படி இருக்கணும், நம்ம அமைதியா இருக்கணும். ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். ஏன், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்ம இருதயம் கலங்க வேண்டியதில்லை, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதுக்காக என்ன சொல்லியிருக்கிற ஆண்டவர் வந்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சாத்தா என்ன சொல்லுவோம், உங்களுக்கு வந்து மைண்ட் அளவில் இந்த மாதிரி கவலைகளுக்கு பாரங்களுக்கு கொடுத்து தான் என்ன செய்ய முடியும், டிஸ்டர்ப் பண்ண முடியும். நம்ம சும்மா அமைதியாக உட்காந்துருப்போம். ஒன்றுமே நம்மளை வந்து சாத்தா வந்து என்னவோ ஒன்று செய்வேன், சின்ன பழைய ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ இப்போ நடக்க போகிற நிகழ்ச்சியோ இல்லை ஒரு சாதாரண நிகழ்ச்சி வந்து எப்படியோ ஒரு பயங்கரமாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுனா, இப்படி உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க இல்லை ஏதாவது இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, உங்களுக்கு வந்து சும்மா கற்பனையில் இப்படி சோபீனமாக இருக்காங்களே, அவங்களுக்கு திடீர்னு இறந்துட்டு என்னாகும், திடீர்னு இப்படி ஆகிட்டா என்னாகும், அப்படி ஆகிட்டா என்னான்னு சொல்லி என்ன செய்ய முடியும், உங்களை எண்ணங்களை கொடுத்து உங்களுக்கு கவலையில் மாற்றி உங்களை சோர்வடைய செய்ய முடியும். ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, அதே கவலை, இது எப்படி சரிபடுறது, எப்படி சரி. உதாரணம் கடன் பிரச்சனையை நினச்சி பார்ப்போமே. கடன் பிரச்சனை வந்து அது வந்து கர்த்தர் தீர்ப்பார். ஆனாலும் கூட அந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியும், அங்கே வீட்டில் வந்து என்ன செய்ய போகிறான்னு இல்லை, அப்படி பேச போகிறோம் அப்படி பேச போகிறோம், இப்படி சொல்லி எப்படி கொடுக்கறது, அப்படி இப்படி என்ன செய்ய போது நம்முடைய கவலைகளை பார்க்க. இதெல்லாம் என்ன செய்ய வேண்டியது, கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒரே நிமிஷத்தில் ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை இருக்கிறது உங்கள் பாதத்திலே கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் மாற்ற முடியுமா, மாற்றுவார். எங்களுக்கு போன வாரத்தில் அப்படியே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3600 தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நான்
நாம் வந்து நம்ம கேட்டுட்டோம், அதை அறியாமல் கேட்டுட்டோம். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னையே தான் நோக்கி பார்க்கணும். நான் உங்களுடைய ப்ரொவைடராக இருக்கிறேன். நான் உங்களை வந்து என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவர் வந்து நான் தான் உங்களுக்கு இருக்கிறேன் இல்லையா. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அங்கேயும் கேட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தான் அசிங்கம். அங்கேயும் நீங்கள் கேட்கக்கூடாது. கர்த்தர் எதாவது நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் ஒரு பாடம் கற்றுக்கிட்டாரு. அப்போ அந்த முதல் தடவை சில கேட்கும்போது அப்புறம் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் நோக்கி பார்த்த பொழுது அந்த தேவைகளை அழகாக அவர் சந்திச்சார். எவ்வளோ நாளுக்குள்ள மேபி ஒரு 4 நாள், ஒரு 4-5 நாளுக்குள்ள அதை சந்திச்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தோம். அவங்க சர்ச்சை வந்து நம்ம வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து நல்லவராக இருந்தாலும் கண்ணில் பார்க்க முடியல. ஆனால் அவருடைய செய்கைகள் வந்து அபாரமாக இருக்கு. அவருடைய செய்கைகள் அப்படி இருக்கிற வந்து எல்ஷடாய் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதனால் சார், நான் என்னால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்று உண்டோன்னு கேட்குறாரு. உன்னுடைய வாழ்க்கையில என்னால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்று உண்டோனா ஒன்றும் இல்லையா, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன சொல்ற, அவரால் செய்ய சொல்ற, அவரோட செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே அவரால் செய்ய முடியும்னு அர்த்தம். அப்ப நீங்க இதை என்ன செய்யணும், உங்க சிந்தனையில கொண்டு வரணும். அதனாலதான் சிந்தனைலாம் என்னது, போர்க்களம். இப்ப இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான போர்க்களம் வேற எதுவுமே இல்லை, நம்முடைய சிந்தனை மண்டலம் தான். சிந்தனை மண்டலத்தை தான் சாத்தான் தாக்குகிறான். அதனால ஆண்டவர் சொல்ற, அந்த பாதரட்சி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. கால் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஆக்சிடென்ட், கால் வந்து உங்களுக்கு வந்து பலவீனப்பட்டு போயிட்டா, உடைஞ்சு போயிட்டா, காயம் ஆயிட்டுதுன்னா என்ன செய்ய முடியாது, உங்களால வேகமாக தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால சீக்கிரமா சமாதானத்தின் சுவிசேஷம் என்ற பாதரட்சி நீங்க போட்டுக்கொள்ளுங்க. எப்பொழுதும் சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை என்னால செய்ய முடியாது, யாராலையுமே அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ பாருங்களேன், இந்த ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் 1 பேதுரு எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். ஓகே, சுற்றி திரிகிறான் போட்டிருக்காருல, அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. இது ஒரு அருமையான வசனம். இவங்க கவலைகளை வைத்து விடுங்க. ஏன் வைத்து விடுங்கன்னு சொல்றாரு? ஏன்னா நீங்க கவலைகளை நீங்களே வச்சுக்கிட்டு, நீங்களே வரப்பட்டு, நீங்களே கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா, எதிராளியான சாத்தான் யாரை விழுங்கலாமான்னு சுற்றி திரிகிறான், நீங்க அவருடைய வலையில விழுந்து விடக்கூடியதாயிரும். நீங்க கவலையிலும் பாரங்களே இருப்பீங்க. இப்ப கவலைகளையும் பாரங்கள் இருக்கும் பொழுது நம்மளோட வாயில இருந்து நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்துடும். முதல் சிந்தனையில தாக்குவான். சிந்தனையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லை. நீங்க அதை வந்து வாயில வந்து சொல்லிட்டீங்கன்னு வையும், ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே, இந்த மாதிரி ஆயிருமோ, இப்படியாவது ஆயிருமோ, நம்ம சொன்னோம்னாலே போச்சு. நம்ம அதை திருப்பி சொன்னோம்னால என்னாச்சு, அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதுக்கு தான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ், அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ஏன் வந்து கவலைகள் பாரங்கள் வந்து கொண்டு வரணும்னா, நம்ம வாயில இருந்து என்ன வார்த்தைகள் வரணும், நெகட்டிவான வார்த்தை வரணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவனுடைய வாயின் பலனாலே அவனுடைய வயிறு நிரம்பும் அப்படின்னு. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன் வாயில என்ன சொல்றானோ அதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கையே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இன்னொரு வசனத்துல நம்ம சொல்லுவோம், மரணமும் ஜீவனும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மரணமோ இல்ல பிரச்சனைகளோ தோல்வியோ அல்லது ஜீவனாக இருந்தாலும், மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நாவிலே ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நீங்க என்னென்ன பேசுறீங்களோ பேசுங்க, அதேபடி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எதை பேசணும், நம்ம பிரச்சனைகளை வந்து நம்ம பேசக்கூடாது. அதுக்கு பதில் அந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி நான் வெற்றி பெறுவேன், இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன், இது வந்து பயங்கரமா தெரிஞ்சாலும் கர்த்தருடைய கிருபையால நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லணும், நம்ம மனசுல நினைக்கிறது மட்டும் இல்லை, வாயிலே நம்ம சொல்லணும். தனியா இருக்கும்போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. அல்லது உங்க நண்பர்கள் இருக்கும்போது அவங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது டக்குன்னு அதாவது அவங்க பாசிட்டிவான வார்த்தை சொல்லுங்க. இல்லை, இதுக்கு நான் கலங்க வேண்டியதில்லை, கர்த்தர் வந்து எல்லாத்தையும் பொறுப்படுத்திக்குவார், அவரோட பாதத்தில் நான் வச்சுட்டேன், நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை, என்னால் செய்ய முடியாது, ஆனால் தேவனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்படி நீங்க அவர்கிட்ட பாரத்தை நீங்க வைக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியும், வெற்றியை காண முடியும். ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த இப்பதான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அந்த கால்களில் போடக்கூடிய அந்த பாதரட்சி மிகவும் முக்கியமானதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ உங்களுக்கு இந்த போரில் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில போராட்டங்களுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவையானது இந்த பாதரட்சி. எப்பொழுதும் சமாதானமாக சந்தோஷமாக விசுவாசத்தோடு கர்த்தர்கிட்ட நம்ம எல்லா காரியங்களும் சொல்லியிருந்தான் சமாதானம். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்களேன், அந்த சமாதானத்தினுடைய பாதரட்சி நம்ம அணிந்திருந்தாலும்
சர்ப்பங்களையும் மிதிக்க முடியும், தேள்களையும் மிதிக்க முடியும். தேள்களை சர்ப்பங்களை எப்படி மிதிக்க முடியும்? நம்ம வந்து பாதரட்சி அணிந்திருந்தா அதை போட்டு நசுக்க முடியும். நம்ம வெறுங்காலை விட வெறுங்கால அதை கடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த பாதரட்சியை போட்டுருந்தா நசுக்க முடியாது, நசுக்க முடியும் இல்லையா? அதனால் அந்த வசனத்தில் இருப்பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும், சத்ருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. அவங்க வந்து மிதிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எப்படி? இந்த பாதனையை நீங்க அணிஞ்சிருக்கிற மூலம், இந்த காலனியை நீங்க அணிந்து கொள்வது மூலியமாக. எப்படி? எப்பொழுதும் சமாதானத்திற்குரிய சமாதானம் என்ற சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஹல்லேலூயா. ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் அணிந்திருக்கணும். அப்படின்னா என்ன? நம்ம எப்பொழுதும் சமாதானமா இருக்கணும். சமாதான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நம்ம தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம முதல்ல சமாதானமாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? அடுத்தவங்களுக்கு சமாதானத்தை சொல்லுவோம். இப்போ அவங்க வந்து கவலையாக இருக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை இருந்தால் சும்மா கிடங்க, எனக்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்மளே என்ன இன்னும் சமாதானத்திற்குரிய பாதரட்சி நம்ம அணியலை. நம்ம அணிஞ்சிட்டா என்ன சொல்ல முடியும்? அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து நீங்கள் அமைதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்ய உங்களை நடத்துகிறான்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்கள் காரியங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்கனாலே கர்த்தர் என்ன செய்வாங்க? உங்களை அறியாமே கர்த்தர் என்ன செய்வாங்க? உங்களை வந்து நடத்தி செல்வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இதுக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் என்னை நடத்துங்க ஆண்டவரே, நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நான் செய்ய வேண்டியதே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வழியை எனக்கு ஒப்புவித்து காத்துரு, அப்படி நான் என்ன செய்வேன்? நான் உன் காரியத்தை வாய்க்க செய்வேன்னு சொல்றாரு. அப்படி நல்லது. இந்த வழியை வந்து அவட்டும், உன்னோட வழியை வந்து நீ யோசிக்காத, நான் இப்படி போகணுமா அப்படி போகணுமா, இந்த திசையில போகணுமா அந்த திசையில போகணுமா, இல்லை இப்படி அப்படி நீங்க யோசிக்காத. என்ன செய்யணும்? உன்னோட வழியை எனக்கு ஒப்புவி, எனக்கிட்ட சரண்டர் பண்ணு, உன்னோட பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லு, நான் என்ன சொல்லுகிறேன் செய்ய போறேன், உன்னை வந்து பாதுகாத்து வழி நடத்த போறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவு நல்ல தேவன் நம்ம கரத்தை பிடித்தார், இறுதி வரை என்ன செய்வார்? நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அதனால நீங்க இன்னொரு வசனம் இருக்கு, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:15 எழுதி வச்சுக்கோங்க. வாசிக்க முடியல. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:15 வாசிங்க பிரதர். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. ஹல்லேலூயா. போதும். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவுது. இப்ப தேவ சமாதானம் என்ன செய்யணும்? நம்மளுக்கு இருதயத்தை ஆளணும். இங்க ஆளுகிறது என்ற வார்த்தைக்கு வந்து கிரேக்க மொழியில என்ன மீனிங்னா, ஒரு நடுவர் மாதிரி. ஒரு விளையாட்டு இருக்குன்னு வைங்க, இப்போ காட்பந்தாட்டம் இருக்கு, டென்னிஸ் இருக்கு, இந்த மாதிரி போட்டிகள்லாம் இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு நடுவர் இருப்பார் இல்லையா? அம்பையர் சொல்லுவோம், நடுவர் இருப்பார். அந்த நடுவர் சொல்றதா என்னது? லாஸ்ட் முடிவு. நடுவர் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து எவ்வளோதெல்லாம் நான் பால் நான் சரியாக தான் போட்டேன், அப்படி போட்டு இப்படி போட்டு கத்திட்டே இருந்தாலும் காலத்து சாயந்தரம் கத்துனாலும் என்ன ஆகுது? நடுவர் வந்து அவருடைய தீர்ப்பை மாற்ற போவதே இல்லை. நடுவர் சொன்னதான் சரி. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் நம்முடைய யார் நம்மளை வந்து ஆள்கிறான்? அந்த தேவ சமாதானம் தான் நம்மளை ஆளுது. அதுதான் கடைசி முடிவு. அது வந்து ஓகே சொல்லிட்டா நம்மளுக்கு எப்படி அது ஃபுல்லாக இருந்தாலே நம்ம வாழ்க்கையில எல்லாமே என்ன இருக்கும்? சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லிடுது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன்னு சொன்னார். அதை பற்றி நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். யோவானுக்கு எழுதின நிருபம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். இது அருமையான வசனம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமென். ஆமென். இது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். எப்படி சொல்லிட்டே இருப்பேன்னா, ஏதாவது பிரச்சனை கலக்கமா மனது உணர்கிற பொழுது, ஏதாவது ஒரு கஷ்டமா இருக்கிற பொழுது, அந்த பிரச்சனையே நான் ரொம்ப யோசிக்காம என்ன செய்வேன்னா, இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போனேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தை எனக்காக வைத்து விட்டு போனேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த சமாதானத்தை இயேசு நாமத்தில் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. அதே மாதிரி இது வந்து உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் இல்லைன்னு சொன்னீங்க, நிரந்தரமா கொடுப்பேன்னு சொன்னீங்க. அப்படியே நீங்க உங்களுடைய சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஏன்னா நம்ம அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? கவலைகள் பாரங்கள் நம்மளே சுமத்தும். இந்த கவலை எப்படினாலும் நீங்க வந்து இப்போ ஒரு கடன் வந்து 1
வருஷம் வச்சு நீங்க அடைக்க போறீங்கன்னா அது ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க எப்படி அடைச்சிருவீங்க. ஆனா அந்த அந்த கவலை பாரம் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை வாட்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க வரையும் நீங்க எதுவும் சரியா சிந்திக்க முடியாது, சரியா வேலை செய்ய முடியாது. இதனாலதான் பாத்தீங்கன்னா பல பெரிய நோய்கள் மக்களுக்கு வருது. டிப்ரெஷன், அப்புறம் வந்து மனக்கவலையில வந்து நோய் ஆயிடுறாங்க. மனக்கவலை ஒரு பெரிய நோய். அதனால வந்து ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் பீட்டை வந்து ஃபாஸ்டா அடிக்கலாம். நிறைய நோய்கள் வந்து என்ன செய்யுது, அதனாலதான் உருவாகுது. அதனால சில சுரப்பிகள் வேலை செய்யும், சில சுரப்பிகள் வேலை செய்யாது, சிலது அதிகமாக சுரக்கும். இப்படி பல காரியங்கள் நம்ம வாழ்க்கை நம்ம உடம்புல வந்து நடைபெறுவது வந்து கவலையினால்தான். கவலையினால்தான் இருதய நோய்கள் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்க கவலையெல்லாம் ஏன் மேல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போறேன்னு ஆண்டவர் சொன்னார்னா அது என்ன சொல்றாருன்னா, சரி என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போறேன்னு சொல்றது, நான் வந்து உங்களுக்காக இதை கொடுத்துட்டு போறேன், இல்லாட்டி நான் வந்து இதை நான் என் கூட எடுத்துட்டு போறேன், நான் வச்சுட்டு போறேன். பாருங்க, இந்த பேக்கை வந்து வச்சுட்டு போறேன்னு வைங்களேன், சிஸ்டர் இந்த பேக்கை வந்து நான் இங்கே வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்ன அர்த்தம், நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னா அந்த பேக்கை வந்து கொடுத்துட்டு அப்படி போறேன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். ஆனா நான் இருப்பேன் எல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த அர்த்தத்தினுடைய மீனிங் வந்து வேற மீனிங். அதாவது உங்களுக்கு கொடுத்து விட்டு போறேன்னு சொன்னது வந்து என்ன, மூல பாஷையில இருந்து அர்த்தத்தை பார்க்கிற பொழுது பீக்வித் அப்படின்னு இருக்குது. பீக்வித் அப்படின்னா என்ன, கிரேக்க மொழி பீக்வித்னா என்னன்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஒருத்தர் வந்து இறக்க போற தருவாயில இருக்கிறாரு. அப்ப இறக்க போற தருவாயில இருக்கும் பொழுது தன்னோட பிள்ளைகளுக்கு சொல்றாரு, இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு உரிமையாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன சொல்றாரு. இனி அவர் அனுபவிக்க போறதில்ல, இனிமேல் என்ன செய்ய போறதில்ல, அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால இதை எழுதி என்ன சொல்ற கொடுத்துட்டு போறாரு. அதுதான் பினீத், அது பேர் தான் பிக்வீத் அப்படின்ற அர்த்தம். கிரேக்கமுள்ள பல வார்த்தைகள் இருக்கும், பர்டிகுலரா ஒவ்வொன்றுக்கும். இப்போ நம்ம அன்புன்னு ஒரு வார்த்தை சொன்னோம், அங்கே பலவிதமான அன்புக்கு பலவிதமான வேர்டு இருக்கும். அந்தந்த நேரத்தில் எந்த வார்த்தை அங்கே இருக்கோ, பொருத்தமாக இருக்கோ, அதை பொறுத்து நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உண்மையில் அதை பார்க்க போனால் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி தான் இதை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பீக்வீத் அப்படின்னா என்னன்னா, நான் வந்து மரிக்க போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், இந்த உலகத்தை விட்டு போகிறேன், அதனால என்னோட ஆஸ்தி, என்னோட சொத்து, என்னோட எல்லாமே உங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன். இந்த சமாதானத்தில் தான் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த சமாதானத்தை என்ன செய்யறேன், உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவர் எவ்வளவு ஒரு அன்புள்ள, ஒரு இரக்கமுள்ள தேவனாக இருந்தாரு. அவர் அந்த சீஷர்களுக்கு என்ன சொல்லிட்டு போனார், என்னுடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டு போனார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் அந்த பீஸ் அப்படிங்கிற அந்த சமாதானம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்து மன சமாதானம் அல்லது மன சமாதானம், இருதயத்துடைய சமாதானம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கலாம், சாதாரண நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே சமாதானம் என்பது வந்து நம்ம நினைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா ஷாலோம் சொல்லியிருப்பார். ஷாலோம்னா வந்து ஹீப்ரூ வேர்ட் ஷாலோம் சொல்லுவாங்க. ஷாலோம்னா சமாதானம் உண்டாவதாக. அந்த ஷாலோம்ன்ற அர்த்தத்துக்கு வந்து டீப் மீனிங் என்னன்னா சமாதானம் மட்டும் இல்லை, அதனுடைய டீப் மீனிங் என்னன்னா ஆரோக்கியம், அதே மாதிரி ஐஸ்வர்யம், அதே மாதிரி நம்முடைய நலம், மூன்றுமே சேர்ந்ததான் அந்த வார்த்தையோட அர்த்தம். அப்போ அந்த ஷலோம், இப்போ கூட நிறைய பேர் வந்து லெட்டர் எழுதும்போது முந்தைய மாதிரி எழுதுவாங்க, இப்போ வந்து ஷாலோம் சொல்லி எழுதுவாங்க. ஷாலோம்னா சமாதானம் உங்களோட இருப்பதாக. இப்போ வேலையெல்லாம் இப்போ வெளியில் போனான்னா ஆமாம் ஷாலோம் சொல்லிட்டு போவான். ஷாலோம் அப்படி சொல்லி நானும் ஷாலோம் சொன்னேன் அப்படின்னா தேவனுடைய சமாதானம் உன்னோட இருக்கட்டும், என்னோட இருக்கட்டும், காட் பிளஸ் யூ அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அப்போ அந்த ஷாலோம்னுடைய ஃபுல் மீனிங் என்னன்னு பார்த்தா அதில் வந்து ஹெல்த் இருக்கு, உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும், உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி உண்டாகட்டும், உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல நலன் உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மூன்றுமே சேர்ந்த அந்த ஒரு வார்த்தை தான் ஹீப்ரூ வேர்ட் வந்து ஷாலோம். அதைத்தான் ஆண்டவர் வந்து நமக்காக வைத்து விட்டு போனார். அல்லேலூயா. தமிழில் சமாதானம்னு இருந்தாலும் அதை டீப்பாக நீங்கள் அந்த மீனிங் எல்லாம் எடுத்து நீங்கள் பைபிளில் வாசிக்கிற பொழுது அந்த கிரேக்க வார்த்தையோட பொருள், ஹீப்ரூ வார்த்தையோட பொருள் வந்து ஷாலோம். அதோட ஷாலோம்னா இதான் மீனிங். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சமாதானத்தோடு கூட என்னென்ன கொடுத்து போறாரு, உங்களுக்கு ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு வந்து எந்த குறைவும் இல்லாமல் நம்ம வந்து இருக்க முடியும். அல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஷாலோமோட இன்னொரு மீனிங் வந்து கிரேக்க மொழியிலே மீனிங் பார்க்கிற பொழுது என்னன்னா சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, பிரச்சனை முடிஞ்சிச்சு, சண்டை முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து எந்த ட்ரபுள் இல்லை, நீங்க வந்து துன்பம் இல்லாமல் இருக்கீங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ சாத்தானோட பிரச்சனை தொந்தரவு எதுவுமே என்ன செய்யுது, உங்களை அணுகவே அணுகுது. அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ வந்து சர்ச்சுக்கு வந்து நம்ம வந்து கட்ட முடியல போது எவ்வளவு ஒரு பாரமா இருக்கும்.
வந்திருக்கோம். அப்போ இந்த சர்ச்சை விட்டு நம்ம வேறு இடத்த பார்க்கணும். வேறு இடத்த பார்க்கணும். என்ன செய்யணும்? ஒரு 5,000 4,000 இருந்துச்சுன்னா நம்ம 2 மாதம் சேர்த்து கட்டணும், 8,000 கட்டணும். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இதை மாதிரி வந்து கவலையில் நாங்கள் போகலாம் இப்படி நாங்கள் நினைக்கும் பொழுதே அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா ஆண்டவர் வந்து இதெல்லாம் பார்த்துக்குவார், இதே இடத்தையே நமக்கு திரும்பவும் தருவார் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு இதை தோணுச்சு. எதை பற்றி நான் பிளான் பண்ணல, எதை பற்றி கவலைப்படல, போய் இன்டர்வியூ தேடலாமான்னு பார்த்தேன். சர்ச் பண்ணுற காரியங்கள் வேணும்னா கற்று நம்மளுக்கு வேற பெரிய சர்ச் தருவார். ஆனால் நமக்கு வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும்? இதை தக்க வச்சுக்கணும். விசுவாசனால கூடாது ஒன்றுமே இல்லை, ஆண்டவரால் முடியாது எதுவுமே இல்லை. அதனால நம்ம விசுவாசமாக கேட்கும்போது கர்த்தர் கட்டாயமாக கொடுப்பார் அப்படின்னு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிச்சோம். கர்த்தர் அதே மாதிரியே 2-3 நாட்களுக்குள்ளே பெரிய அற்புதத்தை செய்தார். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்கள் அப்படி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எதை பற்றி என்ன செய்ய வேண்டிய கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அவர் அந்த சீட்டில் வந்து உட்கார முடியாது. அது மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த கவலை பாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவரும் சேர்ந்து அந்த பாரத்தை எடுக்க முடியாது. நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கணும். நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்தால் அவர் ஒர்க் பண்ணுவார். நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அவர் ரெஸ்ட்டில் இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணுமா ஒர்க் பண்ணணுமானே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் கஷ்டங்கள் கவலை எது வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. பாடல்களை பாடி கர்த்தரை துதிச்சுட்டு இதை உங்ககிட்டயே வச்சுட்டு ஆண்டவரே என்று சொல்லி என்ன செய்யணும்? நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறுல உண்மையாகவே நடந்தது. ஒரு 9 வருடங்களுக்கு முன்பு என்ன செய்தார்னா, ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தது. ஏன்னா அவருக்கு வந்து வேலை இல்லாமல் போய்விட்டது. சிங்கப்பூர்ல வேலை இல்லைன்னா 2,000 4,000 5,000 வாங்கிட்டு இருந்தாங்க. வேலை இல்லைன்னா அது என்ன ஆகும்? அந்த செட்டில் பண்ற காரியங்களா செய்ய முடியாதுன்னு அப்போ ரொம்ப கவலை ஆயிட்டது. அந்த கவலைனால அவரால் சரியா தூங்க முடியாது. அப்போ அந்த தூக்கம் இல்லாத அந்த வியாதினால என்ன செய்தார்? வந்து இன்சோமினியான்னு சொல்லுவாங்க. அதனால அவர் பாதிக்கப்பட்டார். ஏன்னா தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து நைட்டில் வந்து டாக்டர் அணுகினார். டாக்டர் 3 மாத்திரை சாப்பிட்டு தூங்கும். 3 மாத்திரை சாப்பிட்டு தூங்கினாலும் 2 hours 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கணும். திருப்பி முடிச்சுவாரு. ஐயோ இனிமேல் நான் தூங்கணுமே என்ன செய்யறது? திருப்பி மாத்திரை சாப்பிடுவாரு. இப்படி ஒரு நாளைக்கு 6 மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு என்ன ஆயிட்டாரு? சாப்பிட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்னு தூக்க மாத்திரைக்கு அவர் அடிமை ஆயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அப்போ வந்து அவருடைய வாழ்க்கையில் அப்புறம் என்னாச்சுன்னா அவருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால என்னாச்சுன்னா சளி வந்து கன்னத்தில் போய் தேங்கிக்கிட்டது. அதனால வந்து ரொம்ப ட்ரபிளாக இருந்தால் வலி வேதனை அவருக்கு இருந்தனால அதுல இருந்து மீள முடியல. அதுக்கு டாக்டர் ட்ரீட் பண்ணும்போது அவர் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாரு. அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும் பொழுது அதை சாப்பிட்றது அல்சர் தரமா கேஸ்ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ இப்படி ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து அவரால் என்ன செய்ய முடியல, தூங்கவே முடியல. இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை இருந்தார். இப்படி பிரச்சனையாக இருக்கும் பொழுது என்ன செய்வார்னா அவருக்கு மனது கவலை. இன்னும் ஒரு பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிச்சாரு. ஆனா அதுல அவருக்கு வந்து தோல்வி. சோ அவர் தோல்வி சரியா செய்ய முடியல. நம்ம ஒண்ணுத்துக்குமே எல்லாக்கலன்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு? அவருடைய மனதில் ரொம்ப பயம், இந்த நேரம் பயம். அப்ப நம்ம அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போதே கூட செத்து போனா நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாராம். அப்படி அவர் இருந்த பொழுது இந்த பேனிக் அட்டாக்ஸ் சொல்லுவாங்க, பயம் திகில் அவருக்கு திடீர்னு வரனால அவரால் வந்து என்னவும் செய்ய முடியாத சூழ்நிலை. நான் ஒய்ஃப் கூட வேலையை விட்டு அவங்களை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ ரொம்ப வறுமையில இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சத்தியத்தை உணர ஆரம்பித்தன. அதுல வந்து அவருக்கு என்ன காரியங்களை வந்து கற்றுக்கிட்டார்னா, ஆவியானவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க. பாருங்க, நீங்க ரெஸ்ட்ல இல்ல, கவலையில இருந்தீங்கன்னா, நீங்க அந்நிய பாஷை பேசினீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் வரதை பார்ப்பீங்க. எதை கவலைப்படான்னு சொல்லி நீங்க அந்நிய பஸ் இருக்கு. அவருக்கு 2-3 சிலபஸ் 2-3 வார்த்தை தான் தெரியும். அதை வச்சு என்ன சொல்றாரு? பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசும்போது அவர் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி உணர்ந்தாராம். திருப்பி பேசினாங்க, ரெஸ்ட்ல உணர்ந்தாராம். இப்படி அவர் பேசிட்டே இருந்தாங்க. அப்போ அவர் பேசி ஆவியானவரோட பேசி, ஆவியின் அபிஷேகத்துல பேசி, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல பேசி என்ன வந்து அவன் பேசுகிற பொழுது என்ன ஆண்டவர் ரகசியம் பேசும். இவரே அறியாம நினைக்கிறார். இவருடைய நோய்களுக்காக இவர் மன்றாடுகிறார். ஆண்டவர் சேர்ந்து மன்றாடுறார். எப்படியாச்சும் அவருக்கு பரிபூர்ணமாக சுகம் கிடைத்தது. நன்றாக தூங்க முடிஞ்சது. சைனஸ் ப்ராப்ளம் மாறியது. அல்சர் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாறியது. இப்படி ஒவ்வொன்றா மாறி அவர் நல்லா ஆகிக்கொண்டிருந்தார். என்ன செய்வார்? கர்த்தருடைய வசனங்களை கேட்பார். வசனங்களை கேட்டால் என்ன செய்யும்? விசுவாசம். வசனங்களை கேட்கறது. அதே மாதிரி என்ன சொல்றது? அவரை அந்நிய பாஷையில் பேசுறது. 2 வசனமும் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்து முழுவதும் அவங்க சுகம் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சாரு. திரும்பியும் பழைய வேலையில பழைய காரியங்களை அவர் போக விரும்பல. ஏன்னா அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னோட கையில என்ன இருக்கு, அதை வைத்து நீ வந்து ஸ்டார்ட் பண்ணப்பான். அப்போ அவர் பழைய கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ண முடியும். அந்த பிசினஸை தொடங்கினாரு. ஆண்டவர் ஆசீர்வதித்தனால அதனால அந்த பிசினஸ்ல பெரிய ஒரு ப்ராஸ்பெரிட்டி அவரால் பார்க்க முடிஞ்சது. அதனால அவருடைய ஐஸ்வர்யம் மிகுதியானது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட அவங்க எல்லாத்தையும் பரிசுத்தான விஷயங்கள் நிறைவேற பொழுது நீங்க கவலைப்பட முடியாது. ஒரே நேரத்துல கவலையும் ஜெபிக்கவும் முடியாது. ஒரே நேரத்துல கவலையும் பாடலும் பாட முடியாது. பாடல் பாடுகிறது கட்டாயமா நீங்க கவலைப்பட முடியாது.
இல்லையா? மறந்துடுவீங்க, எல்லாத்தையும் மறந்து அந்த இசையில அந்த ராகத்துல மறந்து நீங்க பாடுவீங்க. இதுதான் ஆண்டவர் என்ன செய்யறார், விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து பாருங்களேன், நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பேதுருவை எடுத்துக்கொள்ளுமே. பேதுருவை பற்றி அந்த வசனம் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பேதுரு வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, சபையார் அனைவரும் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். மேபி அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து அவங்க ஜெபித்திருக்கலாம் இல்லையா? பாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிக்கிற பொழுது நம்மளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. வந்து ஏசாயா எடுத்து வாசி. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11, 12. பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷையில ஜெபிப்பது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11ல இருந்து 12 வரைக்கும். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற இளைத்தவனை கஷ்டப்பட்டவனை, அப்படி பாரத்தோடு இருக்கிறவனை, அப்படி பெருமூச்சு இளைக்கிறா பெருமூச்சு விடுறது. எப்ப பெருமூச்சு விடுவாங்க? ரொம்ப பாரமா இருக்கிற பொழுது ஒரு இது பண்ணுவாங்க. நம்ம எவ்வளவு வெயிட் அப்படி தூக்கிட்டு வந்து அங்கங்க ஏறி கஷ்டப்பட்டு என்ன சொல்லுவோம், நம்ம பாரமா தான் இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிறது, ரெஸ்ட் கொடுக்கிறது, இளைப்பாறுதலும். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னாலும் கேட்க மாட்டோம். அவங்க கேட்கல, ஆனா நீங்க கேளுங்க. ஓகே, அவரே கேட்கல, ஆனா நம்ம கேட்கணும். என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து பரியாச உதடுகள்னா என்னன்னா, இப்ப அந்நிய பாஷை நீங்க எல்லாரும் ஜெபிக்கிறீங்க, அதை பாக்குறவங்களுக்கு ரீபாதீன பாஷா என்ன சிஸ்டர் வளர்றாங்க, இந்த பிரதர் என்ன வளர்றாங்க அப்படின்னு தோணும். அதனால அது பேர் பரியாச உதடுகள் போட்டிருக்காரு. அப்போ அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா நம்ம ஆண்டவரோட நம்ம பேசுறோம். இந்த பாஷைகளை நம்ம வந்து அப்படியே பேசுகிற பொழுது என்னன்னா, நம்ம ஆண்டவரையே நம்ம நினைக்கிறோம். அது என்ன வார்த்தை பேசணும் உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் ஒரு சமாதானத்தில் நிரப்புகிறான். அதனாலதான் அங்கே போட்டிருக்கு. அப்படிப்பட்டது எப்படி இருக்கும்? பரிசுத்தான விஷயம் நிறைய ஜெபிக்கிற பொழுது இளைத்தவனுக்கு கஷ்டப்படுகிறவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறதா இருக்குது. அதனால ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிச்சு இந்த மாதிரி பரிசுத்தான விஷயத்தை கொடுங்கன்னு கேட்டுக்கொள்ளுங்க. அல்லது நம்ம சபையில மேபி நம்ம பரிசுத்தான விஷயத்தை நடந்து ஜெபிக்கிற பொழுது நீங்களும் ஜெபிக்கிற பொழுதுன்னு சொன்னீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் அநேக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை பரிசுத்தான விஷயத்தை பெற்றவர்கள் இருக்கீங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலையா? தூக்கவே இல்லை, கையை தூக்கவே இல்லை. சரி, எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கை நீட்டியா? பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரிஞ்சா சரி. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து நமக்கு ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்குது, முக்கியமானதா இருக்கு. அப்ப நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு பரிசுத்த கூட்டம் நம்ம சொல்லுவோம், அந்த நேரத்தில் நீங்க வந்து கலந்து கொண்டு நீங்களும் என்ன செய்ய முடியும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் நம்ம ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம இளைப்பாற பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ வந்து பேதுருவோட பிரச்சனையை பார்த்தோம். பேதுரு சிறைச்சாலையில இருந்தார். அப்படி சிறைச்சாலையில இருந்த பொழுதும் எப்படி இருந்தார்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:7 வாசிங்க. அது 12:5 அப்படி தொடர்ச்சி வாசிப்போமே. அப்படியே சிறைச்சாலையை காக்கப்பட்டிருக்கையில் சரி சொல்லுங்க. சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது வெளியே அவனை கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு. பேதுரு எப்படி இருக்கிறார்? 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு இருக்கிறார். 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க பேதுருவுடைய நிலைமை பாருங்க. அவரு வந்து சிறைச்சாலையில இருக்கிறாரு. சிறைச்சாலையில இருக்கிற பொழுது எப்படி வந்து தூங்க முடியும்? எவ்வளோ கஷ்டம். சின்ன ஒரு பிரச்சனை, நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், டாக்டர் செக்அப் ரிசல்ட் வரப்போகுது, இல்லை ஏதாவது ஒரு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னாலும் நமக்கு என்ன செய்ய தூக்கம் வராது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா, கடன் பிரச்சனையோ இல்லை குடும்ப பிரச்சனையோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய நைட்டில் சரியாக தூக்கம் வராது. ஆனால் இவர் சிறைச்சாலை 2 கையில் கட்டப்பட்டவராக அங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, திட்டிக்கிட்டு இது பண்ணிட்டு அப்படின்னு இருப்பாங்க. அவர் நல்லாவும் இருக்காது அந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் கூட அவர் வந்து என்ன செய்யறாரு, இப்படி இருக்கார், தூங்கி கொண்டு இருந்தார். வந்து தேவதூதன் வந்து தட்டி எழுப்பும்படியாக என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அளவுக்கு அவர் தூங்கி கொண்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க.
தேவதூதன் வந்து அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். ஆமென். சரி, அப்ப வந்து சீக்கிரமா எழுந்துரு என்று வந்து என்ன செய்தார், எழுப்பினான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் எப்படி இருக்கிறான்னா, அவங்கள ஜெபிக்கிற பொழுது பரிசுத்த அவங்க ஜெபித்த பொழுது இவர் என்ன செய்தார், அமைதியாக ரெஸ்டா தூங்கிட்டு இருக்கிறார். தூக்கம் என்பது அவங்க பிரச்சனை இருக்கவங்களுக்கு தான் தெரியும். தூக்கம் வராத சமயத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. சில பிரச்சனைகள் நமக்கு இருக்கிற பொழுது தூக்கம் வராது. ஆனா அதெல்லாம் ஆண்டர் பாத்திரம் விட்டுட்டு நீங்க இருந்தீங்கன்னா நல்லா இதா இருக்கும். சில நம்ம நினைப்போம் அந்த சிந்தனை வர வேண்டாம் நினைச்சா கூட என்ன செய்யாது, அது நம்மளை விட்டு போகாம திருப்பியும் தூக்கத்தை கெடுத்து கொண்டு இருக்கும். அதனால என்ன சொல்லி இயேசுவின் நாமத்துல இந்த சிந்தனை கட்டிற அப்பா இப்போ சாத்தானே இந்த தாட்ஸ் கொடுக்காத ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் விட்டு ஆண்டவர் மேலே நீங்க வைத்திருங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு சமாதானத்தோடு கூட தூங்கக்கூடிய கிருபையை தருவார். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொருத்தர் பேதுரு போல ஒருத்தர் தூங்கிட்டே இருந்தவர், நிம்மதியா தூங்குற ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? மார்க் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, அதுக்கு முன்னாடி வாசிக்கலாமா? சரி, 36ல இருந்து கூட வாசிக்கலாம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரப்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பெண்ணிணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையா இல்லையா என்றார்கள். பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்கு. என்ன செய்றாங்க, எல்லாரும் என்ன செய்றாங்க, பதட்டமா இருக்காங்க. நம்ம மடிந்து போறோம், இந்த நேரத்துல அந்த படகு முழுகுமோ கவலையில எல்லாம் வந்து என்ன செய்றாங்க, கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தா, தூங்கிக் கொண்டிருந்தார். சமாதானமாக அமைதியாக இருந்தார். நீங்களும் உங்களுக்கு எத்தனை பிரச்சனை எது இருந்தாலும் நீங்க எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தை ஒப்படைச்சிட்டு நீங்க அமைதியாக இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இதே மாதிரி இன்னொரு சூழலை பாருங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். பைபிள்ல இருந்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு கதையை வாசிக்க போறோம். அதுல ஒரு பெண் வந்து தன்னுடைய பிள்ளையை வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, கையில இறந்து போன பிள்ளையை கையில ஏந்தி வச்சிருந்தாங்க. பாருங்க, நம்மளால அந்த மாதிரி முடியுமா? அழுகாம ஆர்ப்பாட்டம் பண்ணாம அமைதியாக இறந்த குழந்தை என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பிள்ளையை கையில தூக்கி வைத்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரியை பார்க்கிறோம். இந்த கதையை பத்தி நம்ம படிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றார். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அற்பருக்கிறவர்களிடத்தில் இருக்கிற தன் தகப்பனடைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். தலைவலிக்குதுன்னு சொன்னான். அப்பொழுது அவன் வேலைக்காரர்களிடத்தில், இவனை இவள் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என்றார். அவனை எடுத்து அவள் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவள் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலிருந்து செத்து போனான். அவளை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ரொம்ப சோமலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கொடுத்து விட்டாரு. அவங்க அம்மா தூக்கி வச்சிருக்காங்க. தூக்கி வச்சுட்டே இருக்கும் போதே மடியில இருந்து என்ன செய்தான், அவன் இறந்து விட்டான். அதுக்கப்புறம் அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரிடத்தில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது அந்த சகோதரி அழுதல ஆர்ப்பாட்டம் பண்ணல, கத்தல. அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து உனக்கு வந்து குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்த ஆண்டவர் இப்படி சீக்கிரமாக என்ன செய்வார், எடுக்க மாட்டார். இது எதுவாக இருந்தாலும் தேவனுடைய மனுஷன் என்ன செய்ய முடியும், சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தனால அவங்க கதறலாம். இந்த மாதிரி எந்த தாயாசி இருக்க முடியுமா? இருக்கவும் முடியாது. மகனும் பிள்ளையும் இறந்து போயிருக்கும் பொழுது எல்லாரும் பதறுவாங்க, கதறுவாங்க. இது மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லை. இந்த சூழ்நிலையில அந்த என்ன செஞ்சாங்க, அந்த சகோதரி அமைதியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கணவர்கிட்ட சொன்னாங்க, நீ என்ன செய்யணும், ஒரு ஆள் அனுப்புங்க, நான் என்ன செய்ய போறேன், அந்த தேவனுடைய மனிதரை பார்க்க போகிறேன்னு சொல்லி. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் எல்லாம் சரிதான் அங்க சொன்னாங்கல்ல. அந்த வார்த்தை வந்து என்ன வார்த்தை வந்து அங்க வந்து போட்டிருக்குன்னா ஷாலோம். ஹீப்ரூ வேர்ட் ஷாலோம்.
அப்ப பாருங்க, அந்த பொண்ணு எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா, இந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு, இதா இருக்குது, ஆனாலும் என்ன சொல்றா வந்து எல்லாம் நல்லபடியா நடக்கும், எல்லாமே நல்லபடியா நடக்கும்ங்க, ஷாலோம் அப்படின்னு சொல்றா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே இப்படி நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு கழுதின் மேல் சேனை வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷனிடத்திற்கு இப்ப அந்த அம்மா போயிட்டாங்க. தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசை பார்த்து, அதோ சூலமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேட்கிறாங்க. இப்ப என்ன கொஸ்டின் வந்திருக்குது? உன் கணவர் நல்லா இருக்கிறாரா, நீ நல்லா இருக்கிறியா, உன் பிள்ளை நல்லா இருக்கிறானா? அவள் சுகம்தான் என்று சொல்லி பாருங்க, அவங்க எவ்வளவு ஒரு விசுவாசமா பாசிட்டிவா கண்களை பாக்குறத நம்பாம இனிமேல் நடக்க போறத நினைச்சு சுகம்தான் சொன்னாங்களா. என்னோட மகை சுத்தி போயிட்டோம், அதான் அப்படியே என்ன செய்வோம், எல்லாம் சொல்லி கொட்டுறதான் அவளுக்கு சமாதானமா இருக்கும், இல்லாட்டி அந்த கவலை போகும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரே வார்த்தை சுகம்தான், அதுவே அர்த்தம் வந்து ஷாலோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பருவத்தில் இருந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். அப்படின்னா அது அவங்களுக்கு துக்கம் இருக்கு, ஆனா என்ன செஞ்சிருக்காங்க, அதை தேவன் மேல அவங்க வைத்துட்டாங்க. அப்ப தேவனுக்கு தெரியுது அவங்க துக்கம் எப்படிதான் அவங்க பிள்ளை இருந்து போனா அவங்க இதை கவலை இருக்கும், ஆனா அது எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டர் மேல வைத்துட்டாங்க. கர்த்தர் கட்டாயமாக நம்ம பிள்ளை இழுப்போம், கொஞ்ச நேரம் நம்ம அமைதியா இருப்போம், கொஞ்ச நேரம் என்ன இருப்போம், நம்ம அமைதியா விசுவாசமா இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவர் வினவினாலும் அவனுக்கு மறுபடி சொல்லாம. ஏதாவது நெகட்டிவ் வேர்ட் சொல்லிட கூடாது பாருங்க. அதாவது இறந்து போயிருக்காரு ஒரு பையன், அவன் பார்க்க போறேன், அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். மறுபடி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். பிள்ளையின் தாயோ, நான் உண்மை விடுகிறதில்லை, என் கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனாள். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்திற்கு வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டிற்கு வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையில் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது.